இந்த கூட்டணியின் கருத்து கற்பனையாக இருப்பது போல் தெரியலாம். ஆனால் நிஜமாகும்போது அதனுடைய பலம் என்ன என்பது அனைவருக்கும் புரியும். நாம் இருவரை இந்த கூட்டணி களத்திற்குள் இழுத்து வருகிறோம். இருவரும் மக்களிடம் பரபரப்புக்கு பேர் போனவர்கள். ஒருவர் நடிகர், மற்றவர் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி. சரி, முதலில் நாம் போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ்ஐ கதையை பார்ப்போம். அவர்தான் அண்ணாமலை. கரூர் மாவட்டத்தில் 1994 ஜூன் 4ஆம் தேதி பிறந்தவர். 41 வயது, பொறியியல் பட்டதாரி, எம்பிஏ பட்டதாரி. இவர் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி ஐபிஎஸ் ஆனவர். இவருக்கு கர்நாடகாவில் 2015 உடுப்பியில் ஐபிஎஸ், கர்நாடகா சிங்கம் 2016 சிக்மங்களூர், 2011 பெங்களூர் தெற்கு துணை ஆணையர், அதன் பின்பு டிஜிபி பதவியும் பெற்றார். இப்படி இருக்கும் அவர் 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று பாஜகவின் முரளிதர ராவ் முன்னணியில் பாஜகவில் இணைந்தார். ஐபிஎஸ் பதவியை துறந்தார். பின்னர் தமிழக மாநில பாஜகவின் துணைத் தலைவர் பதவி, அதன் பின்பு 2021 சட்டசபை தேர்தலில் அவரக்குறிச்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 ஜூலை 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 11, 2025 வரை தமிழக பாஜக தலைவர் பதவி. 2024 எம்பி தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து பிரிந்து தனித்து போட்டி, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பில்லாமல் போனது இவர் மீது. அதற்கு முன் விதி லீடர் அமைப்பு அரசியல் அமைப்பல்ல, மக்கள் விழிப்புணர்வு, சமூக பணி, இயற்கை விவசாயம் என்று பல்வேறு நோக்கங்களுக்காக சமூக நலத்திட்டங்களை வலியுறுத்தி ஆரம்பித்தார் அண்ணாமலை. அதன் பின்பு அவருடைய, அதாவது அதிமுக பாஜக எம்பி தேர்தலுக்கு பின்பு இவர் அப்பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் அப்பொறுப்பிற்கு வந்தார். இது அண்ணாமலையின் அரசியல் வெற்றி. இவருக்கு நேர் எதிர் விஜய். 1974 ஜூன் 22 பிறந்த இவருக்கு கிட்டத்தட்ட 51 வயது. 1992 நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் அறிமுகம் திரைப்படத்துறையில். இப்படியே திரைப்படத்துறையில் வளர்ந்து கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இணையாக மக்களிடம் பரபரப்பு நாயகனாக பெயர் பெற்றார் நடிகர் விஜய். இவரது ரசிகர் மன்றம் மிகப்பெரிய சமூக பணியை செய்து வந்தது. இச்சூழலில் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கி அதனுடைய முதல் மாநில மகாநாடை விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் போட்டு, இரண்டாவது மாநில மகாநாடை எலியார்வட்டி மதுரையில் போட்டு, தற்பொழுது மக்களில் நேரில் சந்திக்கும் நிகழ்ச்சிக்காக செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம். இதில்தான் வந்தது இடைஞ்சல். செப்டம்பர் 27ஆம் தேதி இவர் கரூரில் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம், பலி, 67 பேர் காயம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக இந்த தேர்தல் களம் விஜய்க்கு புதியதுதான். ஏனென்றால் அவர் கட்சி துவங்கிய உடன் இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவும் கிடைக்கும் என்று அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவரை எதிர்த்து அரசியல் செய்யும் தலைவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எதிர்பார்த்ததை விட, அதாவது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு இருந்த அதே ஆதரவு, அதே உற்சாகம், அதே புரட்சி. இப்படியாப்பட்ட சூழலில் அவருடன் இருப்பவர்களுக்கு அனுபவ
இன்மை அரசியல் மற்றும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எதிர்கொள்ளும் வகையில் அவர்களுக்கு அனுபவம் இன்மை என்பது ஒன்று உண்டு. மேலும் புள்ளி விவரத்துடன் தைரியமாக பேசுதல் என்பது தேவை. இந்த அரசியல் அனுபவம் புள்ளி விவரத்துடன் தைரியமாக பேசும் பக்குவமும் அண்ணாமலைக்கு உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. எப்படி விஜய்க்கு இளைஞர் பட்டாளமோ அதே போல் அண்ணாமலைக்கும் இளைஞர் பட்டாளம் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. பிஜேபியில் அண்ணாமலை என்பதை விட அண்ணாமலையில் பிஜேபி என்றுதான் தமிழ்நாட்டில் இன்றும் சூழல் இருக்கிறது. ஏனென்றால் பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் பெரிய பரபரப்பும் இன்று இருக்குது என்றால் முந்தைய தலைவர்களை ஒப்பிடும்போது அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு பரபரப்பையும் ஒரு உற்சாகத்தையும் தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கினார் என்பதை யாரும் மறந்திட முடியாது. அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். பிஜேபி எதிர்காலம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் என்பது அண்ணாமலையின் முன்னேற்றத்தை பொறுத்து தான் இருக்கிறது என்றாலும் தற்போதைய சூழலை அண்ணாமலைக்கு சாதகமாக இல்லை கட்சியில். ஆதலால் நிஜ போலீஸும் சினிமா போலீஸும் ஒன்று சேர்ந்தால் என்னவாகும் என்று சிந்தித்து பார்த்தால் சற்று உற்சாகமாகத்தான் இருக்கிறது. இருவரும் வேகமானவர்கள்தான். ஆனால் விஜய் விவேகமானவரா, அவர் உடன் இருப்பவர்கள் விவேகமானவர்களா என்பதை அவர்கள் பேசும் முறையை வைத்தே சற்று கணித்து விடலாம். ஆனால் அண்ணாமலையின் பேச்சு முறை, அவர் விவேகமானவர், வேகமானவர். அந்த வேகம் ஆபத்தை விளைவித்து விட்டது அவருக்குத்தான் என்றாலும் தமிழக மக்கள் மனதில் நீங்கவில்லை. இப்படி ஒரு வேகமான மனிதர், இவரைத்தான் நான் கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியில் முதல்வராக அண்ணாமலையைத்தான் நியமிப்பேன் என்று ஒருவர் கூறிக்கொண்டிருந்தார். அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய தேர்வு அண்ணாமலை. அண்ணாமலையோ பிஜேபியில். இந்த இருவரும், இந்த நிஜ போலீஸும் சினிமா போலீஸும் இணைந்தால், அறிவும் ஆற்றலும் இணைந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை காலம்தான் கணிக்க முடியும் என்றாலும் நடந்தால் நல்லதே என மக்கள் நினைக்கிறார்கள் என்பது பொதுவான கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் என்ன தீர்மானிக்கிறது என்பதை.